Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1040 பார்ட் 2. ஓபன் பண்ணா கடலை காட்டுறாங்க, கண்ணா பின்னான்னு கொந்தளிச்சுட்டு இருக்குது. லூஃபிய படுக்க போட்டு நெஞ்சிலேயே கும்மு கும்முன்னு கும்மி எடுக்கிறாங்க. ஆனா அவங்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ரொம்ப நேரமா கடலுக்குள்ள இருந்ததுனால உசுறு ஆல்மோஸ்ட் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படியாச்சும் ஏந்திரின்னு அவனை போட்டு பிதுக்குன்னு பிதுக்கி படாத பாடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் பையன் அசைற மாதிரி இல்ல. இங்க ஜிம்பை எல்லாம் கான்பிடண்டா சொல்லுவான், லூஃபி எல்லாம் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான், அவன் கண்டிப்பா திரும்பி வருவான்னு. டேய், அவன் வந்தா என்ன வராட்டி என்னடா, திரும்பி அவன் வந்தான்னா என் கையாலேயே கொல்ல போறேன். அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போது நம்ம ஜிம்பைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிரும். நீ என் கேப்டன் மேல கைய வைப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உன் மேல கைய வைப்பேன். என் கேப்டனை நீ அடிச்சீன்னா நான் உன்னை தூக்கி அடிப்பேன்டா. ஒய்யால நான் அவனை புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பான். பூசு பாத்துட்டு, ஏன்டா அவன் தம்மா குண்டு பையன், அவனுக்கு ஏன்டா இவ்வளவு நேர்மையா இருக்க, நோக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்டா, உனக்கு இதெல்லாம் புரியாதா உதவாக்கற, இது பூர்வ ஜென்மத்து பந்தம், அப்படித்தான் இருக்கும்னு லூஃபி அவன் முதல்ல எப்ப மீட் பண்ணான் அப்பத்துல இருந்து பிளாஷ்பேக்கை காட்டுவானுங்க. அவன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது எவ்வளவு அடித்தல்கள், எவ்வளவு உதைத்தல்கள், எவ்வளவு குத்தல்கள் எல்லாத்தையும் ஒன்னா தான ஃபேஸ் பண்ணானுங்க. அவன் பயலால அந்த டைம் எல்லாம் கடைசி வரைக்கும் போராடியுமே அவங்க அண்ணனை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. அதாவது அவன் காப்பாத்திட்டான், பட் இடையூறு ஏற்பட்டதனால் ஈரிழப்பு. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல லூஃபிக்கு ரத்தம் கொடுத்ததே நம்ம ஜிம்பை தானே. அன்னையில இருந்தே ரத்தத்தின் ரத்தமா ஒரே உடன் பிறப்பாயிட்டாங்க. அப்புறம் டீம்ல சேர சொல்லி கேட்டு அது ஒரு பெரிய கதையா போகும். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஆனா கடைசியில ஜிம்பை நம்மால டீம்ல வந்து சேர்ந்துட்டான், இவ்வளவுதான். சோ அதனால லூஃபிக்காக நான் கடைசி வரைக்கும் நின்னு சண்டை போடுவேன். எவன் வந்தாலும் சரி, எவனாவே இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்னு சண்டை போட்டு சாவனே தவிர லூஃபிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்பா. அப்ப அங்க அவனை படுக்க போட்டு பந்தாடிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்? சரி அதெல்லாம் விடுங்க, பப்ளிக் உடனே அவன், நானும் உன்னை ரொம்ப ஓவரா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ அவ்வளோலாம் ஒர்த் இல்லன்னு சொல்லிட்டு ஹேங்கன்னு சொல்லி பல்செட்டை வச்சு அட்டாக் பண்ண மாதிரி அட்டாக் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி ஒன்ன வச்சு அட்டாக் பண்ணதுக்கே கை போச்சு, இத்தனை வந்து அடிச்சா அவ்வளவுதான். அதனால இந்த டைம் ஜிம்பை வேகமா எஸ்கேப் ஆயிருவான். மேட்டர் என்னன்னா, அந்த அட்டாக் சாதாரண அட்டாக் இல்ல, கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். அதை பிளாக் பண்ண ஜிம்பை தான் ஆபத்து. ஆனா லேண்ட்ல அவனால இவ்வளவு வேகமா மூவ் பண்ண முடியும்னு இவனுக்கே தான் தெரியுது. ஏன்னா நம்மால ஒரு ஃபிஷ்மேன் தானே. ஏண்டா இந்த காலத்திலயுமாடா ஃபிஷ்மேனு பிரியாணி மேனு பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு, மூடிட்டு சண்டைக்கு வாடான்னு ஒண்ணு. அதுவும் சரிதான், ஒரு கை பாத்துறேன்னு அவன் மசில்ஸ் எல்லாத்தையுமே பிதிக்கி சண்டைக்கு ரெடி ஆயிருவான். ஆனா அந்த டைம்ல ஒரு டவுட் கேட்கலாமான்னு கேட்டா ஒரு வெங்காயமும் வேண்டாம், இப்ப நான் பதில் சொல்ற மூட்ல இல்லாமா அப்படின்னா உன் பாடியில இருக்க எலும்பை நான் கடிச்சுக்கிட்டே கேட்டேன்னா அப்பவாச்சும் உங்ககிட்ட பதில் வருமானு கேட்பான். கண்ணெல்லாம் செவச்செவன்னு லைட் எரியுது. என்னடானா அவனோட பாடியை கம்ப்ளீட்டா அயன் பாடியா மாத்திட்டான். அது மட்டும் இல்லாம அந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கி பவரையும் எடுத்துக்கிட்டு சும்மா மின்னல் வேகத்துல வந்து அட்டாக் பண்ணுவான். ஜிம்பை எல்லாம் கொல்ல மாசு. ஆக்சுவலா அவன் தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனாலுமே நின்று அந்த அட்டாக்கை தடுத்து அதுக்கப்புறம் தூக்கி ஒரே அடி, அதோட விடலையே வாட்டரை புல்லட் மாதிரி யூஸ் பண்ணி அடிப்பானா, பயபுள்ள எஸ்கேப் ஆயிட்டான். இல்லன்னா அவனோட பாடி நேரத்துக்கு ஜெல்லி கரண்டி மாதிரி ஆயிருக்கும். சரி அந்த ஹூஸ்குங்கிறவன் மறுபடியும் அடுத்த அட்டாக்க வெறித்தனமா பண்ணுவான்னு பார்த்தா இப்படி வாங்கின அடியிலேயே ஒரு மூலையில நின்று முக்க ஆரம்பிச்சிட்டான். நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா, என்ன அடி அடிக்கிற? சரி இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம் கேளு அப்படின்ட்டு இப்பதான் ஒன் பீஸோட முக்கியமான ஒரு கதையவே சொல்லுவான். என்னன்னா, இவன் அந்த பழத்தை கோட்டை விட்டு அவனை ஜெயில புடிச்சு தள்ளாங்கல்ல, அந்த டைம் சன்கார்டு நிக்காவோட பேரை சொல்லி அவனை ப்ரே பண்ண சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ல அவன் ஒரு பெரிய லெஜெண்டரி வாரியர். அடிமைகள் எல்லாருமே ஒரு நாள் அவன் வந்து காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில அவனை நினைச்சு ப்ரே பண்ணுவாங்க. அவன் இப்ப நிஜமாவே இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியல, ஆனா உங்களை சிரிக்க வச்சு உங்க கஷ்டத்துல இருந்தெல்லாம் அவன் வெளியில கொண்டு வந்துருவான். இவனும் ஜெயிலேயே குப்பை கொட்டிட்டு இருந்தவன வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இவனும் இந்த லெஜெண்டரி கதையில ரொம்ப ஆர்வமாயிட்டான். அவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, எவனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல, ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு தான் ப்ரே பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, லூசு பையலன்னு திட்டுனா உங்க இலையுமே அப்படி ஒரு அடிமை இருந்தான்னு சொல்லி ஃபிஷர் டைகரை சொல்லுவான். ஏன்னா ஃபிஷ்மேனோட வம்சமே அடிமையா தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு அந்த கதையை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும்ல, சொல்லு ஜிம்பை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். கேட்டமா அட வாப்பா அப்படின்னு ஒரு ஓரமா உட்காந்து டீய குடிச்சமா பேசினமான்னு இல்லாம டேக் பண்ணிட்டே அந்த சன்கார்டை பத்தி தான் கேட்பான். என்னன்னா இவங்க ஜெயில் கார்டு கடைசியில அவனை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி சொன்னானாமா. எப்படி அவன் செத்தான் என்னாச்சுன்னு அவனுக்கு இன்னுமே புரியல. சோ கண்டிப்பா அந்த கதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி ஜிம்பைய ஃபிங்கர் பிஸ்டல் யூஸ் பண்ணி எல்லாம் அட்டாக் பண்ணுவான். அதனாலேயே நம்ம தலைவன் பாடியில ஏகப்பட்ட ஓட்டையை போட்டு விட்டான். ரத்தம் ஊத்துன்னு ஊத்துது. உனக்கு ஏகப்பட்ட அடிமைகளை தெரியும், நீயும் ஃபிஷ்மேன் தான், சொல்லு ஜிம்பை சொல்லு, உனக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும்னு பேசிக்கிட்டே அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஜிம்பையும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பொறுமையா இருப்பான். அவனோட ஹாக்கி பவரை வெளியே எடுப்பான். ஃபிங்கர் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஃபிங்கரை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஃபிங்கரே உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சு பயங்கரமா ஷாக் கொடுப்பான். ஹூவால தாங்க முடியல
இல்ல கதருவான். உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளு அவன்னு சொல்லிட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். உடனே கடுப்பாயி மறுபடியும் அந்த ஃபேங் அட்டாக் யூஸ் பண்ணுவான். ஜிம்பை பாத்தீங்கன்னா அசையவே இல்ல, ஆனா அந்த அட்டாக் அவன் மேல போய் பட்டு காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அவனுக்கு ஒண்ணும் புரியல, எப்படா இது பாசிபிள்னு. அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் கைராத்தேன்னு கையை சுத்தம் போது தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் வாலு காலுக்கு அடியில மாட்டிட்டு இருக்குன்னு லூசு பையன் நோட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் அடிங்கும் போது எடுக்கும் போதே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணி கீழே வந்துட்டான். ஆனா ரெண்டாவது அடி தரமா விழும். ஏண்டா நாய் பிடிக்கிற நாய், நீ எல்லாம் 1ஆம் நம்பர் காவாலி, உனக்கு ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல நம்ம யாருகிட்ட மோதுறோம், யார பத்தி நோன்றோம்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கடா டூபுக்கு. முதல்ல என் முன்னாடி நீ இப்படி வந்து கேட்கறதே தப்பு, அதனாலதான் உனக்கு வச்சேன் ஒரு அப்பு போ அப்படின்னு அடிச்சதுல மொத்தத்துல அவன் அப்படியே மட்டையாயிட்டான். அடி எந்திரிச்சு வருவானா என்னன்னு தெரியல, ஏன்னா ஜிம்பை அடிச்ச அடி அப்படி. சரி, இதுக்கப்புறம் நம்ம லூஃபி நல்லபடியா எந்திரிச்சு வரானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.